ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பொட்டுக்கடல, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், சீரகம், இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு வெளிச்செண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு கொஞ்சம் வெடிக்கட்டும். கருவேப்பிலையும் வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். வாசனைக்கு வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நான் கோதுமை தோசை ஊற்றிக்க போகிறேன். கல் அடுப்பில் வச்சு சூடாகட்டும். கோதுமை தோசை ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு வரமிளகாய் போட்ட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கல் காஞ்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கோதுமை தோசை தான். அது வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன், அதுக்காகத்தான். அப்படியே நைஸாக ஊற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றுனேன், நெய் ஊற்றலை. மதியம் வச்ச முட்டை கிரேவி கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். கோதுமை தோசை திருப்பி போட்டுக்கணும். கோதுமை தோசைக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கு கிரேவி இருந்துச்சு, அதனால் அது கூட நான் தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சுக்கிட்டேன். நல்லா முருகலாக ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2-3 தோசை சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை கிரேவி ஊற்றிக்கலாம். மதியம் வச்சுருந்த முட்டை கிரேவி இருந்துச்சு, அதுவும் தேங்காய் சட்னியும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் கிரேவிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.